இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து இச்சிங் வந்து காமனா அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. ப்ரெக்னென்சியில் வர ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் ட்ரைனஸ்னாலையும் மைல்டாக ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நமக்கு இச்சிங் வந்து மைல்டாக வருது, காமன் தான். அதுக்கு நிறைய பேருக்கு நம்ம ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம்லாம் கொடுக்குறோம். ஸோ அது எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, நம்ம டம்மியில் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது, பிலோ த பிரெஸ்ட் அண்ட் தைஸில் மைல்டாக ஸ்ட்ரெச் மார்க்ஸோட அசோசியேட்டடாக இச்சிங் இருக்கும். சில பேருக்கு ப்ளூரேட்டிக் பாப்யூல்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன பாப்யூல்ஸ் மாதிரி ஸ்கின்ல வர்றது வந்து காமன் இன் ப்ரெக்னன்சி. அதுவே நம்ம 2 கைக்கு ஃபிங்கர்ஸ்க்கு இடுக்குலலாம் நமக்கு வந்து லீஷன்ஸ் இருக்கு, இச்சிங் நைட்ல அதிகமா இருக்குன்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஸ்கேபிஸா அப்படின்றத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அதுவே ரொம்ப இன்டென்ஸ் இச்சிங் இந்த நைட் இந்த பாம்ஸ் அண்ட் சோல்ஸ்ல பயங்கரமான இச்சிங் இருந்துச்சுன்னா நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். நமக்கு சில டைம் பைல் ஆசிட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா போலிஸ்டேசிஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அதனால வர இச்சிங்காக இருந்தால் இந்த கரெக்ட் டைமில் இன்டர்வீன் பண்ணலன்னா இந்த பேபி அண்ட் மதர் 2 பேருக்குமே ரிஸ்க். ஸோ பாடி சொல்கிற சிம்டம்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக கவனித்து டாக்டரை கரெக்ட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ப்ரெக்னன்சி ரிலேட்டட் கொரீஸ்க்கு ஃபாலோ அவர் சேனல் ஆதிர் ஃபெர்டிலிட்டி சென்டர்.